இன்றைக்கி அதிகமாக மழை பெய்யும், அதனால் ஸ்கூல்லாம் லீவு அப்படின்னு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு குஷியாயிடுச்சு. அப்போனா இன்றைக்கி மழை வராது, நம்ம துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த தடவை உண்மையிலேயே மழை வந்து அதிகமாகவே பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம வந்து இன்றைக்கி துணி துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம்ன்றனால இன்றைக்கி வீடு எல்லாத்தையும் கூட்டி நல்லா தொடச்சி விட்டுட்டு காலையிலேயே பாத்திரம் கடத்தலாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ரசமும் முட்டையும் மட்டும் அவிச்சிருந்தேன். என் பையன் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்காவது வறுத்துத்தாமா அப்படின்னானுங்க. ஆனால் உருளைக்கிழங்கு இல்லை, அப்போ வடை போண்டா எதையாவது ஒன்றையாவது போட்டுத்தாமா அப்படின்னு சொன்னானுங்க. சரி எப்பயும் போல் நம்மக்கிட்ட கடலை மாவு அரிசி மாவு எப்போயுமே ஸ்டாக் இருக்கும், அதனால் வெங்காயம் தானே, வெங்காயமும் முட்டைக்கோசும் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நான் வந்து போண்டா வச்சு கொடுத்துட்டேன். பசங்களும் சாப்பிட்டாங்க, நானும் நல்லா சாப்பிட்டோம். இந்த மழைக்கு வந்து ரசம் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மழையில் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.